இப்போ எதுக்கு நம்ம வாஸ்து பார்த்து வைக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டில் வரக்கூடிய தோஷங்களால் உங்களுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாதுன்றதுனால தான் வாஸ்து பார்க்கணும். வீட்டுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்க. வீட்டுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்குது. வீட்டுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு வச்சு தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல வரும். ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2, 3 தலைமுறை எடுத்து பாருங்கள். ஒரு தலைமுறை அற்புதமாக வாழ்ந்துருப்பாங்க. 2வது தலைமுறை கஷ்டப்படுறாங்க. ஏன் அதே வீடு, அதே ரூம்ஸு கொஞ்சம் கூட மாற்றலை, அதே அளவு, ஆனால் மாற்றலை. அப்பாவுக்கு நல்லா இருக்குது, பையன் நல்லா இல்லை. அதுதான் அங்கே விஷயம். அந்த வாஸ்து இவருக்கு பொருந்தி வருதா, அந்த மனை இவருக்கு பொருந்தி வருதா, அந்த இடத்தின் அளவு அடுத்த நபருக்கு பொருந்தி போகிறதான்றது தான் முக்கியம். இப்போ யாருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம வீடு கட்டணும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டினோட ஓனர்ன்றது அந்த வீட்டின் உரிமையாளர், அந்த வீட்டுக்காக பணம் செலவு பண்ணுறவங்க, அந்த வீட்டுக்குடைய அதிகாரமுடையவர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும். அது அடுத்த தலைமுறைக்கு போகுதுன்னா, அடுத்த தலைமுறை ஆரம்பித்தோன்னா அவருக்கு அந்த வீடு செட் ஆகுன்றது பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க முடியுமான்றது தெரியும். அது மட்டும் இல்லாது, ஒரு ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் அது பெரிய தொந்தரவுகள் கொடுக்கும். அதை புதுப்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்ல வரேன்.